பண்ற விஷயம், அதனால போட்டுரும். டெய்லி வர்றோம், போறோம், தூங்குறோம், சாப்பிடுறோம், டெய்லி பண்றோம். ஸ்லீப் இது என்னவா இருக்கும்? இப்ப பாருங்க, இது ஸ்லெப்டா மாறும். இதுக்கு நான் தனித்தனியா வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாமே உங்களுக்கு லிங்க்ல அனுப்பிடுறேன். இந்த 1-5 எப்படி மாறும், ஒரு எத்தனை கேட்டகரி இருக்கு, எல்லாமே பக்காவா டாக்குமெண்ட் பண்ணிருக்கோம், உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல கத்துக்கணும்னா வேர்ப்ல போய் உட்காருங்க. தூங்குறது 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 பாருங்க, அது 5 ஒரு வேர்பா 5 போடும், ஒரு வேர்பா 5 போடும். ஸ்லீப். இப்ப இங்க என்ன ஒரு ஐடியா இருக்கா? லெஃப்ட் தான். அது தூங்குகிறேன், தூங்கினேன், தூங்கி, லெஃப்ட். தூங்கிட்டு ஸ்லெப்ட். அடாடா, அதான்ப்பா இங்கிலீஷ். இங்க பாருங்க, இங்க 1 3 ஒண்ணா இருக்கு, இங்க 2 3 ஒண்ணா இருக்கு. தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஒண்ணும் இல்ல, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ரிவைஸ் பண்ணா சரியா போயிடும். எப்படிப்பா ஸ்லெப்ட்னா தூங்கினேனுக்கு வருது, தூங்கிக்கு வருது? அதுதான் இங்கிலீஷ். பற்றாக்குறை, ஏழை மொழி. அது 26 லெட்டர் தான் இருக்கு, 26 லெட்டர் தான். உள்ளதுக்குள்ள நல்லது படிக்கணும் அவங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரே வார்த்தைக்கு அத்தனை இது போட்டுருவாங்க. தமிழ் அப்படி இல்ல, மிக மிக செழுமையான மொழி. பாருங்க, ஸ்லீப்பிங் அடிங்க, தமிழ் அடிங்க. தூங்குகிறேன், தூங்கினேன், தூங்கி, தூங்கிக் கொண்டு, தூங்குகிறான். பெண்பால்ல தூங்குகிறாள் போனாலும் தப்பு இல்ல, அப்படியே தமிழ்ல கொண்டு வருமா? தமிழ்ல கொண்டு அலுப்பு படாம எழுதுங்க, எழுதுங்க, எழுதுங்க. நீங்க அலுப்பு படாம எழுதுனாதான் அது வந்து இது பண்ண முடியும். தூங்குகிறேன்னு ஒரு இடத்துல போட்டு அங்க வந்து அதுல ஒரு 5 மீனிங் இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் தூங்குகிறேன் மட்டும் போட்டு தூங்குகிறேன்.